டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஜிசி நெட் எக்ஸாமில் பேப்பர் 1 எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன மாதிரி சிலபஸ்லாம் இருக்குது, அந்த சிலபஸ் வந்து நம்ம எப்படி கவர் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் செஷனில் நெட் எக்ஸாம்னா என்ன, அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதோட ரெக்யர்மெண்ட்ஸ், எப்படி நம்ம எக்ஸாம் வந்து கிராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிடுங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். யூஜிசி நெட் எக்ஸாம் பற்றி பார்த்தோம். யூஜிசி நெட் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து காமன், அது வந்து கம்பல்சரி ஃபார் எவ்ரி கேண்டிடேட். பேப்பர் 1ஓட சிலபஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 10 யூனிட்ஸ்லேருந்து எக்ஸாக்ட்லி 5 கொஸ்டின்ஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்லேருந்து நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த பேப்பர் 1 சிலபஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷனே காமன். இந்த பேப்பர் 1ல் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்புள், என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம். இந்த மாதிரி 10 யூனிட்ஸாக நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்த்தோம்னாக்க டீச்சிங் ஆப்டிடியூட். எதுக்காக இந்த நெட் எக்ஸாம்பிள் வந்து டீச்சிங் ஆப்டிடியூட் வச்சிருக்காங்க அப்படின்னா, நாம போகிறதே ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கேட்டகரிக்கு தான். அப்போ டீச்சிங் ஸ்கில்லை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டீச்சிங் ஆப்டிடியூட் யூனிட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா டீச்சிங்னா என்ன, அதோட அப்ஜெக்டிவ்ஸ், லெவல் ஆஃப் டீச்சிங், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ், பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஒரு லேர்னர் ஸ்டூடெண்ட் என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அடலசென்ட் எப்படி லேர்னர்ஸ் இருப்பாங்க, அடல்ட் லேர்னர்ஸ், அதே மாதிரி இண்டிவிஜுவல் டிஃபரன்சஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு டீச்சர், அதாவது லேர்னர் எப்படி இருப்பாங்க, அது மாதிரி சப்போர்ட் மெட்டீரியல், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபெசிலிட்டிஸ், லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதாவது டீச்சர் சென்டர்டு மெத்தடா இல்லை லேர்னர் சென்டர்ட் மெத்தடா, ஆஃப்லைனா ஆன்லைனா, லைக் ஸ்வயம் பிரபா, மூக்ஸ், இந்த மாதிரிலாம் சிலபஸில் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் ட்ரெடிஷ்னலாக எப்படி இருந்துச்சு, மாடர்ன் டீச்சிங் மெத்தடாலஜி எப்படி இருக்குது, ஐசிடி பேஸ்ட் மெத்தடாலஜி என்ன மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவாலுவேஷன் சிஸ்டம், அதோட டைப்ஸ் ஆஃப் இவாலுவேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாய்ஸ்ட் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம், சிபிசிஎஸ் கிரெடிட் சிஸ்டம் கொடுக்குறாங்க ஹையர் எஜுகேஷனில். அது போக கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங்ஸ், இன்னோவேஷன் அண்ட் இவாலுவேஷன் சிஸ்டம்ஸ், இது எல்லாமே இந்த டீச்சிங் ஆப்டிடியூட்ல நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கான்செப்ட்ஸையும் நம்ம வந்து கோ த்ரூ பண்ணணும். யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சர் அண்ட் லேர்னர், அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், அதே மாதிரி டீச்சிங் எய்ட்ஸ், எவாலுவேஷன் சிஸ்டம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் எடுத்து பழகுங்க. அப்போ தான் நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தியரிட்டிக்கல் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் டாபிக் டு ஸ்கோர் வெல். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டீச்சிங் ஆப்டிடியூடுக்கும் ரிசர்ச் ஆப்டிடியூடுக்கும் இம்பார்ட்டன்ஸ் நல்லா கொடுத்து படிங்க. டீச்சிங் ஆப்டிடியூட் பற்றி அடுத்த செஷனில் எலாபரேட்டாக பார்க்கலாம். செகண்ட் யூனிட் நம்ம பார்த்தோம்னாக்க ரிசர்ச் ஆப்டிடியூட். எதுக்காக யூஜிசி நெட் பேப்பர் 1ல் வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து ரிசர்ச்சராகவும் இருக்கணும். அதுக்காக தான் அந்த ரிசர்ச் ஸ்கில்லையும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசர்ச்னா என்ன, அதோட மீனிங், டைப்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், அதே மாதிரி அப்ரோச்சஸ் டு ரிசர்ச், மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், அதுலேயும் நிறைய டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்பெரிமெண்டல், டிஸ்கிரிப்டிவ், ஹிஸ்டாரிக்கல், குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், ஸ்டெப்ஸ் இன் ரிசர்ச். ஏன்னா நம்மளுக்கு ஒரு ரிசர்ச் ஸ்டெப் தெரிஞ்சால் தான் நாளைக்கு நீங்கள் ஒரு தீசிஸ் எழுதுச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி தீசிஸ் அண்ட் ஆர்டிக்கல் ரைட்டிங், எப்படி வந்து ஒரு தீசிஸ் எழுதணும், பிஹெச்டி தீசிஸ், அது மாதிரி ஆர்டிக்கல் ரைட்டிங் ஃபார்மேட் என்ன, ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங், ஏன்னா பிப்ளியோகிராஃபி, ரெஃபரன்ஸ், இதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னா நமக்கு நிறைய ஃபார்மேட்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் ஐசிடி இன் ரிசர்ச், ஒரு ரிசர்ச்சில் எப்படி இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை வந்து கொண்டு வரோம். ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறோம், எஸ்பிஎஸ்எஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஐசிடியோட ரோல் வந்து இருக்குது. அது போக ரிசர்ச் எத்திக்ஸ், இது எல்லாமே நம்ம ரிசர்ச் ஆப்டிடியூட்ல படிப்போம். ரிசர்ச்னா என்ன, அதோட மீனிங், டைப்ஸ், மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச், இது எல்லாமே ப்ரீவியஸ் செஷனில் வந்து நான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கிடுங்க. இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிசர்ச் மெத்தட், ஸ்டெப்ஸ், அது போக ஃபார்மேட், ஸ்டைல்ஸ் ஆஃப் ரெஃபரன்சிங், இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். தேர்ட் யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன். ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பர்சேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பர்சேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இருக்கணும். லெவல் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் இருந்தால் இந்த காம்ப்ரிஹென்ஷன் யூனிட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன். ஸோ கம்யூனிகேஷன்னா என்ன, அதோட டைப்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அதே மாதிரி இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அதாவது வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கம்யூனிகேஷன், இன்டர் கல்ச்சுரல் அண்ட் குரூப் கம்யூனிகேஷன், கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன், பேரியர்ஸ் டு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், மாஸ் மீடியா அண்ட் சொசைட்டி, இது ரிலேட்டடாலாம் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க. கம்யூனிகேஷன் வந்து கொஷின்ஸ் எதுலேருந்து மெயினாக கேட்பாங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், அது போக கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷனை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடணும். யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட். இப்போ ரீசனிங் அதில் வந்து நமக்கு
மேக்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ், அதாவது நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் ஆர் ராங் நம்பர்ஸ், அதே மாதிரி ஆட் சீரிஸ், ஸ்கொயர் சீரிஸ், கியூப் சீரிஸ், அரித்மெட்டிக் சீரிஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஆல்பபெட் சீரிஸ். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கோடிங் அண்ட் டீ கோடிங், அதாவது லெட்டர் கோடிங், லெட்டர் நியூமெரிக்கல் கோடிங், கோடிங் யூசிங் பொசிஷன் நம்பர் ஆஃப் ஆல்பபெட், சப்ஸ்டிடியூஷன் கோடிங், அது போக அனலாகி, அதாவது சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறது, லிட்ரல் மீனிங், அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப், அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் ஆஃப் குரூப் ஆஃப் பர்சன்ஸ், இது எல்லாமே நமக்கு ஜம்பிள் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை கரெக்டாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னாக்கா மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட், அதாவது ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டிஸ்கவுண்ட், ஆவரேஜ், இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இந்த மேத்தமெட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக் லெவல் மேக்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. இதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். 6th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஜிக்கல் ரீசனிங் கொடுத்துருப்பாங்க, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், ப்ரிமிசஸ், இன்ஃபரன்சஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ். இப்போ நெட் எக்ஸாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீசனிங் ஸ்கில்லையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை இவால்வேட் பண்ணி ஃபார்முலேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கன்க்ளூஷன் மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஆர்குமெண்ட் ஃபார்ம்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ரொபோசிஷன்ஸ், டிடெக்டிவ் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங், அனலாகிஸ், இது எல்லாமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ்ல வரும். நமக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அசம்ஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுலேருந்து இன்ஃபரன்ஸ், அதாவது கன்க்ளூஷன் கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆல் விமன் ஆர் மதர்ஸ், அதே மாதிரி ஆல் மதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ், கன்க்ளூஷன் ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ், சம் விமன் ஆர் நாட் சிஸ்டர்ஸ். அப்போ நம்ம வந்து கன்க்ளூஷன் கொண்டு வரணும், ஓகே ஆல் விமன் ஆர் சிஸ்டர்ஸ். அது போக வென் டயக்ராம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சம் ஐட்டம் ஆஃப் அ குரூப் வந்து நம்ம டயக்ராம் மூலமா ரெப்ரசென்ட் பண்றது அந்த வென் டயக்ராம். இதுலயும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம எது அது கரெக்டா அதுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அது போக இந்தியன் லாஜிக், அதாவது நம்ம நாலேஜை டெஸ்ட் பண்றது, பெர்செப்ஷன், இன்ஃபரன்ஸ், கம்பேரிசன், வெர்பல் டெஸ்டிமோனி, இம்ப்ளிகேஷன், இன்ஃபரன்ஸ், அதாவது அசம்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, ஒரு அனுமானம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுல இருந்து நம்ம கன்க்ளூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே லாஜிக்கல் ரீசனிங் கீழே வரும். இந்த லாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இது ஸ்டாட்டிக்கா தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்தாலே போதும். இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து கிளியர் பண்ண முடியும். 7th யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சோர்சஸ் அண்ட் அக்யூசிஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா இருக்கும். அது போக கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன், பார் சார்ட், ஹிஸ்டோகிராம், பை சார்ட், டேபிள் சார்ட், லைன் சார்ட் எல்லாமே இருக்கும். இதில் வந்து மேப்பிங் ஆஃப் டேட்டா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், டேட்டா அண்ட் கவர்னன்ஸ். இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும், அதாவது ஆவரேஜ், மீன், மேக்ஸிமம், மினிமம் இப்படி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து டேப்லர் ஃபார்மில் நம்மளுக்கு டேட்டா எல்லாமே இருக்கும், நம்ம அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இல்லைனா சில நேரம் எப்படி இருக்குன்னா இந்த பார் சார்ட், பை சார்ட், அது போக நம்மளுக்கு இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து டேட்டா கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம தரவா ரீட் பண்ணணும். ஏன்னா சின்ன சின்ன டீட்டெயில் கூட மீனிங் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. கொடுத்துருக்க டேட்டா வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணணும். அது போக இன்டர்பிரிட்டேஷனையும் நம்ம வாசிக்கணும். டேபிளில் என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ ஆன்சர்லேயும் அது மாதிரி இருக்குதா, எல்லாமே நம்ம செக் பண்ணி தான் இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை வந்து டேக்கிள் பண்ண முடியும். அது போக நம்ம கால்குலேஷன்ஸோட ஸ்பீடப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மைண்ட்லேயே செய்ய ஆரம்பிக்கணுமே தவிர ராதர் தான் யூசிங் பென்சில் ஆர் பென். முதல்லயே ப்ராக்டிஸ் பண்ணுற நேரமே நம்ம மைண்டில் அதை வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து நம்ம முடிச்சிடலாம். 8th யூனிட் நம்ம பார்த்தோம்னாக்கா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, ஐசிடி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் அப்ரிவேஷன்ஸ், டெர்மினாலஜி, பேசிஸ் ஆஃப் இன்டர்நெட், இன்ட்ரானெட், இமெயில், ஆடியோ அண்ட் வீடியோ கான்ஃபரன்சிங், டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ஐசிடி அண்ட் கவர்னன்ஸ். நம்ம ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கனால மோஸ்ட்லி அப்ரிவேஷன், டெஃபினேஷன், டெர்மினாலஜி இதுகளை கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். 12th புக்கில் நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா அதே நம்மளுக்கு எனஃப். இதுவும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். 9th யூனிட் நம்ம பார்த்தோம்னாக்கா பீப்புள், டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், மில்லினியம் டெவலப்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஹியூமன் அண்ட் என்விரான்மெண்ட் இன்டராக்ஷன், என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், லோக்கல், ரீஜனல் அண்ட் குளோபல் இஷ்யூஸ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் pollution, soil, noise, climate change and its socio-economic and political dimensions, impact of pollutants on human health, natural and energy resources, solar, wind, soil, hydro, geothermal, biomass, nuclear and forest, natural hazards and disasters, mitigation strategies, Environmental Protection Act, National Action Plan on Climate Change, international agreements,
ரியோ சமிட், கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, கயோட்டோ புரோட்டோகால், பாரிஸ் அக்ரிமெண்ட், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன கிளாஸ்ல சயின்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா, 10th ஸ்டாண்டர்ட்லாம் பொல்யூஷன், பொல்யூட்டன்ட் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி நேச்சுரல் அண்ட் எனர்ஜி ரிசோர்சஸ், சோலார், விண்ட், ஹைட்ரோ, ஜியோதெர்மல் இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதை படிச்சாலே போதும் தான். பயோடைவர்சிட்டி, சிப்கோ மூமெண்ட். பயோடைவர்சிட்டிலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. என்னென்ன பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன்ஸ் இந்தியாவில் இருக்கு, பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். அது போக நிறைய சமிட் நடக்கும் இல்லையா, கான்ஃபரன்சஸ், என்னென்ன மாதிரி சமிட் ஒவ்வொரு வருஷமும் இதுக்காக அப்படிங்கிற மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம படித்தா போதும். லாஸ்ட் சாப்டர் சிலபஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் எஜுகேஷன் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா, எவல்யூஷன் ஆஃப் ஹையர் லேர்னிங் அண்ட் ரிசர்ச் இன் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியா, ஓரியன்டல் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா, ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன், பாலிசிஸ், கவர்னன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு கண்ட்ரியில் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, யூஜிசி. அது போக நிறைய ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ், அதாவது ஏஐசிடி, டெக், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கவுன்சில், பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, என்சிடி, நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கவுன்சில்ஸ் இருக்கு. அது போக யூஜிசி வந்து ஃபண்டிங் பண்ணுவாங்க ரிசர்ச் ப்ராஜெக்ட்க்கு எல்லாமே. அது போக அகாடமிக் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதாவது டிகிரி ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, டாக்டரல் டிகிரி இந்த மாதிரி இது. அதே மாதிரி நியூ இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது ஆட்டோனமஸ் காலேஜஸ், அது போக நேஷனல் அசஸ்மெண்ட் அண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில், நாக் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபேக் யூனிவர்சிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு யூஜிசி ஆக்ட் கீழே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது போக ஓப்பன் யூனிவர்சிட்டி சிஸ்டம், அது போக ஏஐசிடி, ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக்லாம் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரெகக்னிஷன் கொடுக்கறது எல்லாமே ஏஐசிடி. இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது ஏஷியன் இந்தியாவில் எப்படி இருந்துச்சு, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் நிறைய இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், அது போக வேல்யூ அண்ட் என்விரான்மெண்டல் பேஸ்ட் எஜுகேஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன். இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா யூஜி டிகிரியில கண்டிப்பா ஒரு பேப்பர் வந்து என்விரான்மெண்டல் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன் நம்ம படிச்சே ஆகணும். அது போக பாலிசிஸ், என்ன மாதிரி பாலிசிஸ் எல்லாம் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்காங்க ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா. இப்போ கூட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நியூவா வந்து கிரியேட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட். அது போக கவர்னன்ஸ், அதாவது ஏஐசிடி, என்சிடி நிறைய சொன்ன அக்ரிடேஷன் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், யூனிவர்சிட்டி சிஸ்டம், அது போக கரிக்குலம், ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட், சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஆட்டோனமஸ் காலேஜஸ், அது மாதிரி இவாலுவேஷன் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம், சிபிசிஎஸ் மெத்தட், இது எல்லாமே இந்த ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் கீழே வரும். இதுல வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே ரிலேட்டட் டு எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு யூனிட்ல இருந்து உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 10 யூனிட்ஸ், 10 into 5 50 கொஸ்டின்ஸ், ஈச் கேரி 2 மார்க்ஸ். ஸோ 100 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம் இல்லையா. அப்போ ஒரு டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளால எது சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த யூனிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது போக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய உங்களோட சிலபஸ் என்ன அப்படிங்கிறதுல வெல் வெஸ்டா இருங்க. அதாவது எல்லா ரிசோர்ஸஸும் உங்க கையில இருக்கா அப்படின்னு முதல்ல செக் பண்ணுங்க. அது போக ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துடுங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே மார்க் டெஸ்ட் வந்து அப்பியர் ஆகுங்க. அப்பதான் நம்ம அனாலிசிஸ் பண்ண முடியும். நம்மளோட ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் எது, வீக் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மார்க் டெஸ்ட் நம்ம பண்றதுனால நம்மளோட ஸ்கில், அதாவது நம்ம மாஸ்டரியா எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ நமக்கு 10 யூனிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து டைம் லிமிட் அசைன் பண்ணுங்க. ஒவ்வொரு செக்ஷனுக்கும் குட் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க வந்து மெட்டீரியல் ரெஃபரன்ஸ் கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணலாம். அது போக ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா நிறைய ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கறத ஃபாலோ பண்ணுங்க. இது மூலமா நம்மளோட டைம் வந்து சேவ் பண்ண முடியும். இப்போ டிஃபிகல்ட் டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அது மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா வந்து படிச்சுக்கிடலாம். எப்பவுமே ஷார்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் இன்ஸ்டன்டா நம்மளால ரிவிஷன் பண்ண முடியும். என்னோட அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நோட்ஸ் வந்து எப்பவுமே ஒவ்வொரு யூனிட்டுக்கா ப்ரிப்பேர் பண்ணி தான் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு நெட் எக்ஸாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப். இப்போ வந்து நம்மளுக்கு கட் ஆஃப் கொடுத்துருக்கறனால எக்ஸ்ட்ரா எஃபர்ட் வந்து போடுங்க. எந்த இதுலலாம் நீங்க வீக்கா இருக்கீங்களோ வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு இந்த கட் ஆஃப் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாருங்க. அதே மாதிரி டயக்ராம்ஸ், சார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதாவது மைண்ட் மேப் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கிறதுனால நீங்க வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நோ நெகட்டிவ் மார்க்ஸ், அதனால நம்மளால ஈஸியா வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ரிவைஸ் as many times as possible.
பாசிபிள். எவ்வளோ தூரம் உங்களால் ரிவிஷன் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரிவிஷன் கொடுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பேப்பர் 1 வந்து நமக்கு ரொம்ப வாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட டார்கெட்டட் ஸ்கோரை வந்து செட் பண்ணுங்க. இப்போ நான் 75 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி போங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே மோட்டிவேஷன் ஒன்று வேணும். அதனால் ஒரு கோச்சிங் சென்டரோ இல்லைன்னா எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ் வந்து வாங்கிக்கிடுங்க. ஒவ்வொரு கொஷின்ஸையும் நீங்கள் சால்வ் பண்ணக்கப்புறம் உங்களோட நெட் ஆன்சர் கீயோட செக் பண்ணுங்க. அப்போ தான் நம்மளால வந்து நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படின்னு ப்ராப்பராக அனாலிசிஸ் வந்து பண்ண முடியும். அது போக ஒவ்வொரு டாப்பிக்கும் டெட்லைன் வந்து அசைன் பண்ணுங்க. இல்லைன்னா நம்மளால வந்து முடிச்சிக்கவே முடியாது. எந்த டாபிக்ஸையும் அப்படி லீவ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக்லையும் நம்மளுக்கு 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால எந்த டாப்பிக்கையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. தென் ஃபோக்கஸ் மோர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். மற்றதை விட இது வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆப்டிடியூட் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட்டஸ்ட் மெத்தட், அதாவது ஃபார்முலாஸ், ட்ரிக்ஸ் இது எல்லாமே வச்சுக்கிடுங்க. அப்படின்னா தான் நம்மளால வந்து ஈஸியாக வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ண முடியும். முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா டோன்ட் கெட் ஹெசிடேட் இன் ஆஸ்கிங் அதர்ஸ். டிஸ்கஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இன்னைக்குமே எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவங்ககிட்ட கேளுங்க. இதில் வந்து வெக்கப்படுறக்கோ கூச்சப்படுறக்கோ இல்லை. உங்களுக்கு தெரியாதது தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் டீச்சர்ஸ், உங்களோட மென்டார்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் டவுட் வந்து கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஐயோ என்ன சில்லி கொஸ்டினாக இருக்குது, இதை போய் நான் உங்கள்கிட்ட கேட்குறேனே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அவங்க உங்களை தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரியெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ண போகிறீங்க. அதனால நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு படிச்சுக்கிடுங்க. லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ் கொஸ்டின் எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆன்லைன் மார்க் டெஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஆத்தென்டிக் சோர்சஸ், அதாவது ஸ்டடி மெட்டீரியலோட ஆத்தென்டிக் சோர்சஸ் என்ன அப்படிங்கிறத ப்ரிஃபர் பண்ணி படிங்க. லைக் ட்ரூமேன் சீரிஸ், அரிஹண்ட் பப்ளிஷர்ஸ், இந்த மாதிரி ஆத்தென்டிக் சோர்சஸ் உள்ள புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுங்க. லாஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆஸ் மச் அஸ் யூ கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்படின்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். 10 இயர்ஸ் பிஃபோர் நான்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் என்னால் வந்து கிளியர் பண்ண முடிஞ்சிச்சு. லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் கொடுத்துருக்கேன், அதோட ஆத்தர் பப்ளிஷர்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துடுங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூமேன் சீரிஸ் புக். இவங்களோட புக் வந்து நல்லா இருக்கும், நீங்கள் வாங்கி படிங்க. பேப்பர் 1க்கும் சரி பேப்பர் 2க்கும் வந்து இந்த ட்ரூமேன் சீரிஸ் புக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அரிஹண்ட் பப்ளிஷர்ஸ், இவங்களோட புக்கும் நல்லா இருந்துச்சு. பியர்ஸ் அண்ட் எஜுகேஷன் அவங்களோட புக். அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்ரஹில் எஜுகேஷன், தென் ரமேஷ் பப்ளிஷிங் ஹவுஸ். இந்த பப்ளிஷர்ஸோட புக் கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கி படிங்க. நான் வந்து ட்ரூமேன் சீரிஸ் அதே மாதிரி அரிஹண்ட் பப்ளிஷர்ஸ் இவங்களோட புக்ஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணி படித்தேன். எனக்கு அதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் புக் ஷாப்பில் போய் பார்த்து ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்குமோ அதை வாங்கி படிங்க. இப்போ நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால நீங்கள் வெப்சைட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்க. புக்கை வாங்கி மட்டும் வச்சா பத்தாது, நாம அதை எடுத்து ரெஃபர் பண்ணி படிச்சாதான் நம்மளால வந்து எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் லேர்னர்ஸ். டியர் லேர்னர்ஸ், நாம் இந்த செஷனில் நெட் எக்ஸாம் பேப்பர் 1ஓட சிலபஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்த்தோம். இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.